இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ வீட்டுக்கான அடிக்கல் நாட்டிட்டே சந்தோஷம் தானே? இனி வந்து அழக்கூடாது. இவதான் நீங்கள் வீடியோ பார்த்துனீங்களே? இந்த வீடியோ பார்த்துட்டு 2 பேரும் உதவி வீட்டு உரிய சாமான அரிசியிலிருந்து வீடியோ பார்த்து இன்றைக்கு இருக்கக்குள்ள எங்களுக்கு கதைக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு? எங்களுக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்கு. மற்றது எங்களை வீடு கட்டுறதுக்கு அடிக்கால் நாட்டுறதுக்கு இப்போ வீடு செஞ்சிருக்காங்க. அதில் சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் அழுதுதான் வந்து எங்களுக்கும் கவலையாக இருந்தது. சரியா? என்ன பண்ண அந்த படிக்கிற இல்லையா திரும்ப? உங்களுக்கு தெரியும், மல்லிகை சாமான் கடைகள்னு சொன்னால் அப்படி சைட்டில் அப்படி இந்த ராக்கமாக அடிச்சுட்டு வந்து இதில் வந்து அந்த சாமான்கள் அதாவது திங்ஸ்களை கொஞ்சம் அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அண்ட் வந்து இந்த சைட் பக்கம் அண்ட் வந்து இதில் வந்து பின்னுக்கு வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி வந்து அடிச்சிருக்கு. வேறு தேவையில் இருக்கும் இல்லை? உறவுகள் சொந்தங்கள்னு சொல்லப்பட்டவர்கள் கைவிட்டு விடுவார்கள். கண்டிப்பாக. அதோட சில நேரங்களில் பல இடங்களில் ஊரில் இருக்கிறவர்களை தள்ளிவிட்டு விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள். அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் தேடி போய் உதவி செய்கிற நேரங்களில் அவங்களுக்கு எங்களை என்ன சொல்கிறது, அவங்க தெய்வத்துக்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக எங்களை அவங்க பார்க்குற ஒரு சூழ்நிலையும் அவங்க கண்ணீர் மல்கி நன்றி சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஊர் இருக்கும். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, உண்மையிலே வந்து இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ நாங்கள் ரீசெண்ட் டைமாக வந்து போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கான பதிவு செஞ்ச மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்து ஸோ ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அதுக்குனங்க வந்து உண்மையிலே இன்றைக்கு அதாவது அவங்களுக்கு அடிக்கல் வைக்க போகிறோம். அதாவது வீட்டுக்கான முதலாவது அடிக்கல் வைக்க போகிறோம். ஸோ உண்மையாக வந்து நாங்கள் இப்போ போன தரம் ஒரு வீடு ஒன்று திறந்து வச்சுருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற அதாவது நம்மளோட வீடியோ பார்த்துருக்கிற சப்ஸ்கிரைபர் மூலம் அவங்கள் மூலம் அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துனாங்க. இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜீவோ டு அன்பின் கரங்கள் என்ற அந்த அமைப்பு வந்து ஸோ நிறைய வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கான வீடையும் வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறோம் என்று பொறுப்பேற்றிருக்காங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க வந்து பிரகலாதன் ஒரு பக்கம் திவா ஒரு பக்கம் வீடியோ மாறி மாறி வந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு வேறு வேலையை ஓடித்திருக்கிறதால தான் இந்த பிரச்சனை வந்து. ஸோ இன்றைக்கு வந்து நான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, நான் கிஷோர் தான் வந்து இன்னும் நிறைய படையினர் வந்திருக்காங்க. வந்து இவங்களோட அடிக்கல் நாட்டுற நிகழ்வுக்காக வந்து இப்போ வந்து நம்ம அவங்கள போய் சந்திக்கலாம். வணக்கம். சரி, அப்போ என்ற என்ன நிகழ்வு? சந்தோஷம். என்ன என்ன நிகழ்வு கேட்டேன் நான் இன்றைக்கு. நிகழ்வுண்டா அந்த அடிக்கல் நாட்டுறது அப்படிதானே? கல் நாட்டுன்னு சொன்னவங்க. ஸோ பிள்ளையர் தான் நிறைய பேர் வந்து கட்டுறவங்க. அவள் வந்து நல்லா கதைச்சிருந்தவன் வந்து அந்த ஃபீலிங்கோட சொல்லியிருந்தவங்க. இந்த அன்றைக்கு வந்ததுக்கு மன்னாக்கள் அப்போ இன்றைக்கு இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அன்றைக்கு இருக்கக்குள்ள எங்களுக்கு கதைக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சந்தோஷமாக இருக்கு? எங்களுக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்கு. மற்றது எங்களை வீடு கட்டுறதுக்கு அடிக்கால் நாட்டுறதுக்கு இப்போ வீடு செஞ்சிருக்காங்க. அதில் சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி ஸ்கூலில் நான் போகல. ஸ்கூல் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி இது வந்து. சரி, அப்போ படிப்பெல்லாம் அப்படி போகுது. அப்போ உண்மையாக அன்றைக்கு வந்து சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நிறைய வரப்போகுது. இன்றைக்கு வந்து முதலாவது நாள், அதாவது வந்து அடிக்கல் நாட்டுற நிகழ்வு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க. வந்து பின்னால் அந்த அடிக்கல் நாட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டவங்க வந்து முதல்ல வந்து நம்ம அந்த இதை முடிச்சுட்டு வருவோமே வந்து கதைப்போம் வாங்க போவோம். ஓகே, நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அதாவது நான் அதில் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால், இவங்கள்ட்ட நான் அந்த ப்ரொஜெக்டை ஒப்படைச்சிருந்தேன் நாங்கள்னு சொல்லி எங்கன்னா தேத்தாதீவில் செஞ்சதை வந்து என்னென்னு சொன்னால், இவங்க மூலம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வீடு இதோட கட்டி கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஜீவோட்டு மூலமாக 150க்கு மேற்பட்ட வீடுகள். எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனாக கிட்டத்தட்ட 34வது வீடு இந்த வீடுகள் வைக்கிறோம். அதான் வந்து இப்போ எனக்கு சரியான குழப்பமாக இருக்குது. என்னென்னா அங்கே வந்து நாங்கள் உங்களை மட்டும்தான் தொடர்பு கொண்டிருந்தோம். அதாவது அந்த ஜீவோ அன்பின் கரங்கள்ன்ற அந்த அமைப்பை வந்து பிடிச்சி அந்த அவங்க மூலம் தான் அந்த வீடை வந்து கட்டி கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறது வந்து யார் நீங்கள் சொன்னால் இல்லை, எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் என்று ஜீவோட்டோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பயணிக்கிறது. ஜீவோட் அன்பிகரம் என்பது வந்து நாங்கள் பல்வேறுபட்ட
நிறுவனங்களோட சேர்ந்து பணி செய்கிற ஒரு அமைப்பு. இனம் மதம் கடந்து பணி செய்கிறது. அதே நேரம் பல்வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து செய்யுது. அதில் ஒரு நிறுவனம் தான் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன். அவர் மூலமாக நிறைய வீடுகள் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷனில் முதலாவது வீடு கூட நான் தான் கல்வி வச்சேன் ரிங்கோவில். அதுக்கப்புறம் நிறைய வீடுகள் திருவண்ணாமலையில் சரி, மட்டக்களப்பில் சரி, வவுனியாவில் சரி, முல்லைத்தீவில் சரி, எல்லா இடங்களும் 34வது வீடு அவர் சார்பில் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் சார்பில் 34வது வீடும் ஜீவஊற்று அன்பின்காரன் சார்பில் 150க்கு மேற்பட்ட வீடுகள் நாங்கள் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். 34 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் மாத்திரம் ஜீவத்தோட இணைந்து வந்து அதே மாதிரி தான் நாங்களும் இணைஞ்சு அவங்களோட செஞ்சிருந்தது வந்து எங்களோட முதலாவது வீடு நினைக்கிறோம் நம்மளோட தேத்தாத்தீவில் வந்து கட்டி கொடுத்தது வந்து. ஸோ உண்மையாக வந்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 100க்கு மேலான வீடுகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோவுக்கு அவங்கள பார்த்து நிம்மதியாக அவங்கள அங்கே உறங்கக்கூடிய மாதிரி இருக்குமோ அண்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டி அந்த வீடை செஞ்சு கொடுக்க இயலுமோ வந்து அவ்வளோவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தது நாங்கள் வந்து அதை போய் பார்த்தது வந்து. அது உண்மையாக வந்து என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வந்து செஞ்சு கொடுக்குறன்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து டைமை மெனக்கெட்டு அண்ட் வந்து எல்லாத்தையும் அர்ப்பணித்து வேலை செஞ்சால் தானே அது வந்து முடியும். அது உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட 150 150 வீடுகளுக்கு மேலே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எத்தனாவது வீடு? அப்போ இது வந்து எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் 34வது வீடு. மற்ற வீடுகள் இப்போ நிறைய வீடுகள் நாங்கள் கட்டிப்பட்ட நிலையில் இருக்கிறபடினால சரியாக ஒரு எண்ணிக்கை எத்தனை வீடு திறந்திருக்கு, எத்தனை வீடு கல் வச்சுக்க ஒன்று 150 மேலே வைத்தாயிற்று. ஆனால் இது வந்து எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் சார்பில் 34வது வீடு. அடுத்தது அந்த கனடா தேசத்திலிருந்த எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக ஜீவூற்று அன்பின்காரத்துடன் இணைந்து பல பணிகளை, வீடுகள் மாத்திரமில்லை பல பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் விசேடமாக நாங்கள் இந்த வருட ஸ்டார்டில் ஆரம்பத்தில் எங்களோட முல்லைத்தீவு எங்களோட பிரதான அலுவலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், துளிர்க்கும் வாழ்வு மையம்னு சொல்லி ஒரு நாங்கள் அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அதாவது கால் கை பிளாஸ்டிக், அதாவது கால் கை இல்லாதவங்களுக்கு கால் அங்கேயே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முழுக்க காரணமாக இருக்கிறது எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் இந்த ஸ்தாபகர் ஐயா தான். இப்போ வந்து தொடங்கியாச்சு அது வந்து, இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எல்லா ஆரம்ப கட்ட வேலையிலும் நடந்து முடிந்தாயிற்று. இன்னும் ஒரு 90-95% அளவுக்கு முடிந்தது. இனி ஸ்டார்ட் பண்ணால் சரி. உண்மையிலே வந்து அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வந்து இவங்களுக்கு உண்மையிலே வந்து நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து நாங்கள் காணொலி பதிவேற்றம் செஞ்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் யாராச்சும் அதுக்கு முன்வாங்கன்னு சொல்லி. அதுக்கிணங்க வந்து இவங்களுடைய ஜீவஊற்று அன்பின் கரங்கள் அந்த நிறுவனத்தோட ஸ்தாபகர் வந்து ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க நிறுவனக்காரர்களோட கதைச்சி அண்ட் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இவங்களுக்கான வீடை வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. அது உண்மையிலே வந்து எங்களுக்கு சந்தோஷம், ஏதோ ஒன்று எங்கள் மூலம் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். வந்து இப்போ நாங்கள் செய்தது அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து தரவங்கள்ட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் மூலம் ஸோ இன்னொருத்தங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் முழுமையாகவே வந்து இதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவோம். இனி அவங்க வந்து அதை பார்த்துக்கொள்வாங்க. ஸோ இன்றைக்கு அந்த அடிக்கல் நாட்டுற நிகழ்வுன்றதுக்காக வந்து அண்டு இப்படி ஒரு நல்ல பணியை வந்து வெளியில் சொல்லணுமன்றதுக்காக வந்து நான் வீடியோ எடுக்க வந்தேன். அதான் உண்மை காரணம். வந்து அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய வீடுகளை கட்டி கொடுக்கணும். ஏன்டா உண்மையாக என்ன சொல்கிறேன், நிறைய இடங்களில் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆனால் தெரியாது. அந்த இடங்களில் போய் பயணித்து பார்க்கக்கூடாதான் தெரியும் அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ இவங்களையும் சொல்லலாம். ஸோ எங்களுக்கு பக்கத்து ஊர் தான், ஆனால் வந்து எங்களுக்கு இங்கே வந்தவர் தான் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ உண்மையாக அதுக்குனங்க வந்து தேடி அந்த உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற உங்களுக்காகவும் சரி அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து உண்மையிலே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு இதை தாண்டி வந்து எவ்வளோ காலம் அவங்களோட நிறுவனம் பயணித்து கொண்டு இருக்கு அண்ட் வந்து திரும்பியும் என்ன ஐடியாக்கள் இருக்குது புதுசாக கொண்டு வரதுக்குன்றது. நாங்கள் தற்போது கடந்த 10 வருடங்களாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். 2014 இருந்து கடந்த 2014ஆம் ஆண்டு நாங்கள் 10 வருட நிறைவை கொண்டாடியிருந்தோம். பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக 2017ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இலங்கையிலே செயற்பட்டு வருகின்றோம். இனி நாங்கள் பல்வேறுபட்ட பணிகளை இதுவரைக்கும் நாங்கள் பல்வேறு பணிகளை செய்திருந்தோம். கல்விப் பணி, சமூகத்தில் வாழ்வார பணிகள், வீடு, மலசலகூடம், நீர் வசதி, டியூஷன் வசதிகள். நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் பாடசாலை மாணவர்களுடைய கொப்பிகள் நாங்கள் அந்த டேர்ம் மாறுறபடினால் டேர்ம் இப்போ ஸ்டார்ட் பண்ணும் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனே அதனால் நாங்கள் கொப்பிகள் நாங்கள் அச்சிடும் பணியை நிறுத்தியிருந்தோம். ஆனால் இனி வருகாலங்களில் வார வருடம் நாங்கள் செய்ய எத்தனைங்க. ஏனென்றால் இனி சரியாக அந்த டிசம்பரில் லீவ் விட்டு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணும். முதலாவது நாளே ஒரு புதிய கல்வியாண்டு ஸ்டார்ட் பண்ணும். அதனால் இனி நாங்கள் அதை செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதோடு கூட நாங்கள் வருடம் 3 வருடங்களுக்கு கொரோனாவுக்கு முதல் நாங்கள் வருடம் கிட்டத்தட்ட 40,000-50,000 கொப்பி ஒரு வருஷத்துலேயும் நாங்கள் வச்சுட்டு
வடகிழக்கெங்கிலும் நாங்கள் மொத்தமாக பைந்தளித்து ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு 5000 6000 7000 சொல்லி டிஸ்ட்ரிக் பைந்தளித்து எல்லா இடங்களுக்கும் அந்த பாரிய பணி செய்து நாங்கள் இந்த கொரோனா நிமித்தமாக பாடசாலை நாட்கள் வேறு நாட்கள் ஆரம்ப முடிவு என்பதனால நிறுத்தப்பட்டிருந்தது. வருகின்ற வருடம் சரியாக ஜனவரிக்கு ஆரம்பிக்கும் என்று நினைக்கின்றேன். டிசம்பர் லீவு அந்த கொண்டாட்ட காலத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு ஜனவரியில் முதலாம் கல்வியாண்டு ஆரம்பிக்கிறபடினால நாங்கள் அந்த டைம்லேயே இனி கொப்பிகளை கொடுத்துட்டா பெரிய உதவியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. சரி, உண்மையாக வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சு கொண்டு வரதில்லை. இப்போ எப்படி சொல்லுவோம், நாங்களே கொஞ்சம் காலம்தான் ஆரம்பித்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உதவி திட்டங்களுக்குள்ள வந்து. ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் வந்து. இப்போ நீங்கள் அவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்திருப்பீங்க வந்து அந்த நோளத்தில் இருக்கிற எல்லாரும் சரியில்லை, நீங்களும் தனிப்பட்ட முறையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதில் முக்கியமாக நான் திருவண்ணாமலையிலே கடந்த 10 வருடங்களாக ஆசிரியர் பணியில் ஈடுபட்டிருந்தேன். ஜீவோட்டோடு சேர்ந்து ஜீவோட்டு ஆரம்பமே நான் 2014ஆம் ஆண்டில் இருந்தே நான் ஜீவோட்டில் 2வது ஆளாக நான் இருக்கின்றேன். அந்த பணியில் இருந்த ஆரம்பத்திலிருந்தே நான் இருந்தது திருவண்ணாமலையிலே ஆசிரியர் பணி செய்ய நிமித்தமாக அங்கேயும் தொடர்பு கொண்டபடினால ஜெஜீவன் அண்ணா அங்கிருந்தே என்னுடைய பணி ஆரம்பமானது. திருவண்ணாமலையை நாங்கள் என்ன செய்வோம், ஆரம்ப காலத்துக்கு பிறகு நாங்கள் வீடுகள் கட்டி கொடுக்க ஆரம்பித்தப்போ கொஞ்சம் பணிகள் விஸ்தரித்து நிறைய பணிகள் நாங்கள் செய்யும்போது என்னென்றால் எங்களை பின்தொடர வலிக்கிறார்கள். இதைவிட மட்டக்களப்பிலும் சரி வேறு இடங்களிலும் சரி நிறைய பாரிய சிக்கல்கள், அந்த இதைவிட பெரிய பாரிய சிக்கல்களும் சந்தித்திருக்கிறீர்கள். ஏண்டா உதவி பெறுவர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாத சூழ்நிலைகளை பாரிய சிக்கல்களை சந்தித்ததும் காலமும் இருக்குது. அப்படியா பல துன்பங்களை எல்லா சவால்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். நன்மை செய்ய போனால் 1000 பிரச்சனை வரும், அதான் உண்மை வந்து. சரி, உண்மையிலே என்ன தடைகளையும் தாண்டி வந்து இவ்வளோ தூரத்துக்கு பயணித்து கொண்டிருக்கிறது, இன்னும் பயணிக்கணும் என்று உண்மையிலே நானும் ஒரு வேண்டிக் கொள்கிறேன். அதை தாண்டி வந்து ஐயா இப்போ சந்தோஷமாக பண்டை சந்தோஷம் முதல் நாள். சரி, அப்போ வந்து இதை வைப்போம், முதல்ல வச்சிடுவோம். கைதிடும் வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு. பிள்ளைகள் கண்டிப்பா விடும். தம்பி மேடவா விடுங்க 2 பேரும் ஓகே ஓகே. சரி, அப்போ வீட்டுக்கான அடிக்கல் நாட்டிட்டே சந்தோஷம் தானே. இனி வந்து அழக்கூடாது வந்து இவர் நீங்கள் வீடியோ பார்த்துனீங்களே? ஃபுல்லாக பார்த்துனீங்க. ஸோ உண்மையில் வந்து எங்களுக்கும் கவலையாக இருந்தது இவரோட பேச்சை பார்க்குறது தானே வந்து உண்மையில் அவ்வளோ தெளிவாகவும் வந்து அவங்கள்ட்ட வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் வந்து அவ்வளோ சொன்னான் வந்து. சரி, இப்போ பிள்ளைகிட்ட கேட்போம். வீடியோ போடுறதுக்கு அப்புறமா வந்து இப்போ உங்கள்ட்ட வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கேட்டவங்களே? கேட்டவங்க தான். என்ன கேட்டாங்க? இப்படி உங்களுக்கு யூடியூப்பால் உதவி செஞ்சவங்க என்னைய தந்தவங்களா இப்படின்ட்டு கேட்டவங்களோ? என்னைய உதவி செஞ்சவங்களா அப்படின்னு நாங்கள் ஒன்றுமோ உங்களுக்கு செஞ்சதான் உதவின்ட்டு வீடு கட்டி தர இருக்காங்களாண்டல. அப்போ நாங்கள் சொன்னோமோ உங்களுக்கு வீடு கட்டி இருக்காங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்கு ஸ்கூலுக்குள்ளே தான் கேட்டவங்க. ஸ்கூலுக்கு கேட்டவங்க. நீங்கள் சொன்னீங்களோ உங்களோட வந்து ஒருத்தர் பழகிறையில் அப்படின்னு டீச்சர் மாதிரி தானட்டு கேட்டு பிள்ளைகள் ஒருத்தருங்க இருக்குல்ல. ஓகே. சரி, அப்போ இன்றைக்கு வந்து சந்தோஷம் வேணும். சரி, அப்போ சாப்பாடு எல்லாம் வந்து இப்போ இன்னும் சாப்பாடு கிடைக்குது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த கடை வந்து இப்போ இந்த வீடு கட்ட போகிற முழு பொறுப்பும் வந்து இவங்க தான். ஸோ இவங்கள்ட்ட நாங்கள் 2லேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒப்படைச்சிடுவோம். அதை அவங்க பார்த்து வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட வீடுகளை வந்து அமைச்சு கொடுத்தவங்க. இதுவும் அவங்களுக்கு ஒரு வீடு. ஆனால் வந்து வீடு கட்டி முடியக்குள்ளாம் தெரியும் இப்போ இது வந்து எத்தனாவது வீடு திறந்து வைக்கக்குள்ள வந்து தெரியும். திறந்து வைக்கக்குள்ளேயும் திறக்கும் போது தான் அந்த எண்ணிக்கை சரியாக கொண்டு போகிற கல்லுகள் நிறைய வைக்கப்பட்டிருக்குது. திறக்கும் போது சரியாக எண்ணிக்கை பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் நடக்கிறபடினால
இருக்கிறபடினால இங்கேயும் வந்து நிறைய வீடுகள் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஊருக்கு ஓ வந்து. ஓ என்னென்னா மட்டக்களப்பு இந்த அதிகமாக புலம்பெயர்ந்தவர்கள் வடபகுதியில் இருக்கிறபடினால அதிகமாக அந்த பகுதியில் செய்ய அவர்கள் விரும்புகிறபடினால வடமாகாணத்தை ஒப்பிடும்போது கிழக்கு மாகாணத்தில் குறைந்த அளவு தான் புலம்பெயராக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் குறைந்த அளவு உதவிகள் வர. ஆனால் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் உதவி செய்ய ரெடி ஆகிட்டாங்க. இங்கால நாங்கள் பல வேலை திட்டங்களை நேரடியாகவே செய்து வேகமாக செய்கிறபடினால இப்போ எல்லாருமே நம்ம வந்து தேவைப்படுறவர்களுக்கு உதவி போனால் சரி என்ற அளவுக்கு எல்லாரும் மனநிலையும் ஆயிட்டு. இப்போ சரி, இப்போ வந்து ஒரு ஆளையும் சந்திக்க போவீங்க தானே. இப்போ நாங்களும் இவங்களை வந்து எதிர்த்தியாக சந்திக்க வந்த மாதிரி வந்து சந்திக்க போகிற டைமில் உண்மையிலே கடுமையான கஷ்டப்படுறவங்களும் கண்ணில் பார்த்துருக்கோம். வந்து அவங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன தோணும் சொல்லி? அவர்களுக்கு ஏதாயிலும் உதவி செய்ய போகணும், கட்டாயம் உதவி செய்ய வேணும் என்ற ஒரு மனப்பான்மை கட்டாயம் இருக்கும். பல பல கோள்கள் பலர் மூலமாகலாம் வரும் தகவல். ஆனால் இன்னும் எங்களுக்கு உதவி போதாது. செய்வதை நாங்கள் கிட்டத்தட்ட 100ல் 10 வீதம் தான். ஆனால் 90% அளவுக்கு எங்களிடம் கேள்விகள் அல்லது உதவிகள் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். அவை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற நீங்கள் தயவு செய்து இதை பார்த்து இன்னும் நாங்கள் அநேக உதவிகளை செய்யும்படியாக எங்களுக்கு உதவுவீர்களானால் நாங்கள் அதன் மூலமாக அநேக மக்களுடைய வாழ்விலேயே நாங்கள் ஒரு சிரிப்பை ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கலாம் என நான் நம்புகின்றேன். கண்டிப்பாக உண்மையிலே இப்போ நீங்கள் இப்படி ரிக்வஸ்ட் வைக்கக்குள்ள வந்து சந்தையை நீங்கள் யோசிக்க தோணும். என்னென்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து இப்போ இவங்களும் வந்து செய்யலாம் தானே என்று சொல்லி ஒரு மனநிலை வரும். உண்மையான ரீசன் என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் இருக்கிற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு கூலி வேலையோ இல்லை நார்மலான ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் வந்து அதுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் வந்து குறைவாக தான் இருக்குது. அது வந்து அன்றாடம் வீட்டு தேவைகளுக்கு வந்து அது செலவாயிடும். அதை தாண்டி இப்போ ஐயாவுக்கு வந்த மாதிரி ஏதாச்சும் வருத்தங்கள் அப்படி ஏதாவது வந்தால் இங்கே அவங்களோட குடும்பமே அப்படியே டவுனில் போயிடும். ஃபுல்லாகவே பிரச்சனையாக தான் இருக்கும். சாப்பாடுலேருந்து மற்ற பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை அவங்களை எதிர்கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்களால இப்படி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து இருக்க முடியும். அப்போ உண்மையாக வந்து இவங்களுக்கு இல்லைன்றாலும் இவங்களை தாண்டி இப்போ அந்த பிள்ளைகளுக்காச்சும் இந்த வீடு வந்து பயனளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நம்ம எங்களை நோக்கம். அதுக்காக தான் நாங்களும் நிறைய தடைகளை தாண்டி நிறைய என்னதான் கதைச்சாலும் வந்து ஸோ இப்போ இவங்களுக்கும் வந்து வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. ஸோ அந்த பிரச்சனையை தாண்டி தான் அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நிற்கிறோம். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம செஞ்சு முடித்தா திருப்தியாக செஞ்சு முடிச்சிட்டோம்ன்ற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக தான் உண்மையிலே வரது. இப்போ நான் அதை சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய வீடுகளை போய் திறந்து வைக்க போயிருப்பீங்க. அவங்களோட சந்தோஷத்தை அங்கே பார்க்கல வந்து நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷத்து நிமித்தம் அழுவார்கள். ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும் இந்த ஒரு வீடு வந்து. சொந்தங்கள் உறவுகள் சொந்தங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கைவிட்டு விடுவார்கள். கண்டிப்பாக. அதோட சில நேரங்கள் பல இடங்களில் ஊரில் இருக்கிறவர்களே தள்ளிவிட்டு விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள். அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் தேடி போய் உதவி செய்கிற நேரங்களில் அவங்களுக்கு எங்களை என்ன சொல்கிறது, அவங்க தெய்வத்துக்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக எங்களை அவங்க பார்க்குற ஒரு சூழ்நிலையும் அவங்க கண்ணீர் மல்கி நன்றி சொல்வார்கள். கண்ணீரோடு சேர்ந்து அப்படி ஒரு ஆனந்த சந்தோஷத்தை, அது ஆனந்த கண்ணீர். அப்படி ஏண்டா யாருமே பார்க்காத கணக்கெடுக்காத அல்லது யாரும் கவனிக்காத ஒரு நிலையில் உள்ளவர்களை நாங்கள் கவனித்து அதை செய்யும்போது அவர்களுக்கு அதை விட உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக வந்து அவங்களோட சந்தோஷத்தில் வர அந்த கண்ணீர் அண்ட் வந்து அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லாம் வந்து ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த உதவி செஞ்சவங்களுக்கு அந்த டொனேட் பண்ணவங்களுக்கு வந்து உண்மையாக போய் சேரும். ஸோ உண்மையிலே வந்து இவங்களுக்கு இன்றைக்கு வந்து கல் வச்சாச்சு. எவ்வளோ காலத்தில் இது வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சும்மா அன்னளவாக பார்க்க போனோம். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வேகமாக நாங்கள் இது வந்து எல்லாருலேயும் தங்கி இருக்குது. இவங்கள வீட்டாக்களில் தங்கி இருக்குது, மேசனில் இது பொருட்படுத்த வெளிநாட்டு எங்கள் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனில் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும்போது இவங்களுக்கு குயிக்காக நடக்கும். அதை விட எங்களுக்கு காலநிலை இப்போவே மழை ஆயத்தமாகுது, காலநிலையும் கை கொடுக்க வேண்டும். எப்படியும் நாங்கள் மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இது ஆரம்பிப்போம், கட்டட வேலைகளை ஆரம்பிக்கிறோம் சந்தர்ப்பம் இருக்குண்டா. அதுக்கு முதல் செஞ்சால் மழையில் மாடிச்சுன்னா சிக்கலாக போயிடும், பிரச்சனையாக இருக்கும். அதனால் மழை எல்லாம் இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியும் ஸ்டார்ட் பண்ண சந்தர்ப்பம் இருக்குது. வேகமாக முடிப்போம் நாங்கள். அந்த ஏற்கனவே நீங்கள் கட்டி பார்த்த வீடு மாதிரி வேகமாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த விடயங்கள் நாங்கள் போயிடுவோம். கண்டிப்பாக வந்து சில நல்ல காரியம் நடக்க போனால் வெயிட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி இந்த டைம் பாரதுக்கு இடையில் வந்து இந்த வீடை கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சந்தோஷம். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து இந்த திறப்பு விழா செய்கிறது
அதையும் வந்து நாங்கள் எங்களை காணொலியில் வந்து பதிவேற்றம் செய்வோம். அதை தாண்டி வந்து இப்போ இன்றைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து போன வீடியோவில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து அவங்களோட அந்த வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்டா வீடும் எங்களோட பிளானில் இருந்தது. இப்போ வீடு வந்து இவங்க பொறுப்படுத்ததால் வந்து ஸோ இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்காக, அதாவது வந்து கடையை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்கோம். அண்ட் வந்து இதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு அந்த வெளிய சாமான் எடுத்து போட்டால் சரி, நான் இப்போ அதை ஒருக்கா காட்டுறேன். ஓகே, நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பிளான் பண்ணுற மாதிரி ஒரு இதை காட்டிப்போம் வந்து இந்த செட்டப் உங்களுக்கு தெரியும். மல்லிகை சாமான் கடைகள்னு சொல்லி சொன்னால் அப்படி சைட்டில் அப்படி இந்த ராக்கமாக அடிச்சுட்டு வந்து இதில் வந்து அந்த சாமான்கள் அதாவது திங்ஸ்களை கொஞ்சம் அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் வந்து இந்த ராக் அடிக்கிறதுக்கு நான் போன வீடியோவில் வந்து கதைச்சிருந்தேன். அதுக்கு இணங்க வந்து ஸோ இந்த ராக்கையெல்லாம் வந்து அடிச்சிட்டாங்க இந்த பக்கம் அண்ட் வந்து இந்த சைட் பக்கம் அண்ட் வந்து இதில் வந்து பின்னுக்கு வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி வந்து அடிச்சிருக்கு. இவங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறதுக்குன்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தவங்க அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் இவங்களுக்கு அந்த மாதிரி சாமானுக்குரிய மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்து இதை அவங்கள்ட்ட கையில் நாங்கள் வீடு முடிக்கிறதுக்கு இடையில் வந்து ஒப்படைப்போம் வந்து இதை. ஏன்டா உண்மையான இந்த வாழ்வாதாரத்துக்கு வந்து இதை வச்சு கொண்டாடினா அவங்க குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்றதுக்காக வந்து ஸோ அப்போ நான் வந்து இதை முடிக்கிட்ட வந்து நான் இது யார் செஞ்சால் எவ்வளோ பட்ஜெட்டில் முடிஞ்சதுன்றதை வந்து சொல்லுவேன். இப்போ வந்து நான் சும்மா அதை காட்டியிருந்தேன். நான் வந்து கடையை வந்து எப்படின்னு சொல்லி இது நாங்கள் வந்து இப்போ அடித்த ஒரு 2 நாள் இருக்குமா, 2 நாள் இருக்கும் போல். ஸோ அப்போ ஓகே, அப்போ வந்து அப்படி போகுது இப்போ படிப்பே இல்லாமல். என்ன பண்ணால் அந்த படிக்கிற இல்லையே திரும்ப புள்ள சொல்லுவோம் அந்த அண்டையன் வந்து ஃபீல் பண்ணி எழுதிங்க. அப்போ இன்றைக்கு வந்து சிரிச்சு கொண்டு நிற்கிறீங்க. இன்றைக்கி எங்களை வீட்டு கஷ்டம், வீட்டு கவலைகள் அதனால் கொள்ளுமே இப்போ எங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து வரதால் சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேவையில் வந்து பூர்த்தி செய்யக்கூடாது. இப்போ சரி, இப்போ அண்ணா கூட சந்திச்சதுக்கு சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஓகே, உண்மையில நீங்கள் அழுதுதான் வந்து எங்களுக்கும் கவலையாக இருந்தது. சரியா, இனி வந்து அழக்கூட அண்ணாக்கள் இருப்பாங்க. சரி, ஓகே, உண்மையாக வந்து இவங்களுக்காகவும் அண்டு உண்மையாக எனக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி தோணுனது எனக்கும் பிறலானுக்கும் வந்து. அதுக்கப்புறமா தான் உண்மையிலே நிறைய பேர் நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் வந்து இந்த அமைப்பு வந்து இவங்களுக்கான வீடை வந்து கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு வரப்போகுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு 2-3 மாதத்தில் வந்து இருக்கலாம் நீங்கள். நான் அவங்கள எவ்வளோ முடிச்சு தராங்களோ அவங்க சந்தோஷமாக அவங்க வழியில் போவோம். அப்படியே ஓகே, அம்மா வந்து இன்றைக்கி சந்தோஷமாக அடிக்கல் நாட்டியாச்சு. வந்து இதுக்கப்புறமா வந்து அவங்களே அந்த ப்ராஜெக்டில் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஸோ இப்போ எங்கள் மூலம் நடந்தாலும் வந்து நீ அதை அவங்க தான் பார்த்துக்கொள்வாங்க. நாங்கள் அடிக்கடி வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இப்படி வேலை நடக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம் பக்கத்தில் வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை முடிச்சு தரக்கூடிய ட்ரை பண்ணுவோம். நாங்கள் இதை முடிச்சுட்டு இப்போ வயசுக்கிழமை வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு 5-6 நாளில் வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். சரியானே, என்ன இப்போ வாழ்வாதாரம் என்னென்னு போய்கொண்டிருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு 2 பேர் உதவி வீட்டு உரிய சாமான அரிசியிலிருந்து வீடியோ பார்த்து இங்கே ஊராக்கள் செஞ்சுருக்காங்க. வெளியில் இருக்கவங்க முன்னத்தீவு என்ன சொல்லி பண்ணவங்க வீடியோ பார்த்து அம்மனத்தாகமான் சாப்பாடு சாமான் சொல்லி போட்டிருக்காண்டு இன்றைக்கும் கூட உதவி செஞ்சவங்க தான். இன்றைக்கும் உதவி செஞ்சது. வா, சூப்பர். இப்போ எவ்வளோ சம்பந்தமான உதவி செஞ்சுருக்காங்க? ஒரு மாதத்துக்கு உரிய சாமான் தான். ஒரு மாதத்துக்குரிய வந்துருக்கு. பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில வந்து யூடியூப்பில் பதிவேற்றம் செஞ்சது நல்லமோ கூடாது? நல்ல இதான் உண்மை. வந்து இவங்களை நீங்கள் அன்றைக்கு முதல் நாள் சந்திக்க வரைக்குள்ள இவங்களோட முகத்தில் இருந்த அந்த கவலையை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கு இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் நாங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பதிவேற்றம் செஞ்சு அப்லோட் பண்ணுறது. மற்றும்படி இவங்களை வச்சு கூட ஏதாச்சும் நாங்கள் சம்பாதிக்கணும் அண்ட் வந்து இவங்களை அப்படி சொல்கிறது அவமானப்படுத்தணும் அப்படி என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைச்சா போதும்ன்றது தான் உண்மை. ஸோ அப்போ இன்றைக்கும் வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு இப்போ வரைக்கும் வந்து. சரி, அப்போ நீங்கள் இப்போ வெளியில் எங்கேயாச்சும் போக்கில் வந்து யாராச்சும் கண்டு கதைகளை என்ன கேட்பாங்க? உங்கள்ட்ட கேட்டவங்க தான், கதைச்சவங்க தான், சொல்லையில வாயால சொன்னவங்க இப்படி செய்கிறது தப்பாக நடக்கலாமே அப்படியெல்லாம் கேட்பாங்க. அதான் உண்மை வந்து. ஸோ இவங்கள்ட்ட வாயடைக்கிறது நம்ம என்ன செய்ய முடியல. இப்போ எப்படி சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்ய போனால் அதுக்கு தப்பாக கதைக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம சும்மா அவங்க வேடிக்கை பார்த்து கதைச்சி கொண்டு இருக்கிறோம் அவங்கள்ட்ட வேலை. இதை தாண்டி வேறு ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. அவங்க வந்து அவங்களோட வேலை வந்து நல்லா இருந்தாலும் கதைப்பாங்க, அண்ட் வந்து தாழ்ந்து போயிருந்தாலும் கதைப்பாங்க. அவங்களோட வேலை கதைக்கிறது. அப்போ நம்ம அவங்களோட இதை வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அதான் உண்மை. இப்போ அவங்க கதைக்கிறவங்க நமக்கு இன்றைக்கு ஒன்றும் செஞ்சிரு. அதான் உண்மை. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா இந்த வீடியோவை சொல்லுங்கள். பார்ப்பாங்க இந்த வீடியோவை வந்து அவங்க ஏதாச்சும் நீங்கள் பார்த்து சொல்ல போகிறீங்களா சொல்லுங்கள். உங்கள் வீடியோ நம்ம கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அதனாடி அது நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. அப்படியே விடுங்க. சரி, அதான் உண்மை. வந்து அவங்க ஒரு நாள் இப்போ என்ன சொல்லிப்பேன் வீடியோ அப்லோட் பண்ண பிறகு தான்
இந்த வீடியோ மூலம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யோசிச்சுப்பாங்க இப்படி ஒரு கஷ்டத்தில் உங்களை இருந்தவங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. சரி, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இடையிலையும் இப்படி ஒரு நல்ல செய்திகள் நடக்குதுன்றது வந்து இதுக்கப்புறமா இன்னும் அவங்களுக்கு வயிறறியும். முதல்ல ஒன்றும் செய்யலை, வந்து இன்னும் நிறைய கதைப்பாங்க. அவங்களோட வந்து கணக்கெடுக்க தேவையில்லை, சந்தோஷமாக அண்டு அடிக்கல் நாட்டிருக்கு. சந்தோஷம் தான் இப்போ இன்றைக்கு அடிக்கல் நாட்டு. சரி, இதுக்கப்புறமா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறது வந்து நீங்கள் அவங்களோட கழிச்சு கொள்ளுங்க. தெரிந்தானே இன்றைக்கி வந்து அண்ணோட நம்பரை நாங்கள் இப்போ தாரோம். சரியா, அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களோட கழிச்சு கொள்ளுங்க. அண்ட் வந்து இப்போ ஐயாவுக்கு வந்து எதுவும் ஹாஸ்பிட்டல் போகிற அப்படி பிரச்சனை இல்லை, கிளீனிக் போகிறேன் மாதம் கிளீனிக் போகிறேன். இப்போ இந்த மாதம் இப்போ 6 மாதம் போகணும். லாஸ்ட்டாக போகணும். லாஸ்ட்டாக போனது 18ஆம் தேதி. சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் மூத்தவங்களோட படிப்பு எப்படி போகுதுங்க? அவங்களோட படிப்பு செலவு அவரோட படிப்பு செலவு நீங்கள் அந்த இதில் எல்லாம் டியூஷனுக்கு போகிறது. ஓகே ஓகே. சரி, என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வீடெல்லாம் சந்தோஷமாக கட்டி முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களோட முதலாவது பதிவேற்றம் செஞ்ச காணொலியை வந்து நம்ம அதை நீக்கம் செய்யும். அதாவது அதை டிலீட் பண்ணணும். சரிதானே, அதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட வேலையெல்லாம் வந்து முடியட்டும். முடிஞ்ச முதலாவது காணொலியை நம்ம டிலீட் பண்ணுவோம். அது இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன் வந்து முதலாவது காணொலியை வந்து நாங்கள் அதை ப்ரைவேட் பண்ணிக்கொள்வோம். என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைச்சி தானே உதவி கிடைக்கிறதுக்காக போட்டது வந்து கிடைச்சிதுன்றதுக்காக வந்து முதல்ல எல்லா வேலை திட்டங்களும் வந்து முடியட்டும். அண்ட் வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இப்போ சாமான அரேஞ்ச் பண்ணி போடக்கூடிய மாதிரி என்ன இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்படும் நினைக்கிறீங்க? நீங்கள் தெரியுமா சம்மந்தமாக? இது சம்மந்தமாக தெரியாது. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரதால் பார்க்குறீங்களோ இல்லை வந்து சில்லறை கடை போடுற ஐடியாவில் எதுவும் இருந்தீங்களோ? சில்லறை கடை போடக்கூடிய ஐடியா மரக்கறி வியாபாரம் போகுதில்லை, சில்லறை கடை சாமான் போடும், ஜாமாய் போடலாம் நினச்சி திரும்ப இருந்தீங்க. சரி, அப்போ சில்லறை கடை போட்டு இருந்தால் ரன் ஆகும். அதாலேயும் உங்களோட வாழ்வாதாரம் மூடிக்கொண்டிருக்கமே. இப்போ அண்டைக்கு வரைக்கும் வந்து ஒரு கோல் எடுத்து கதைச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப காய்ச்சவங்களே அவர்கிட்ட நம்பர் அன்னைக்கு கொடுத்தாண்ட அண்ணன் எடுத்து கதைக்கிறான்டார். கதைச்சு நீங்கள் அடுத்து. சரி, என்ன இருந்தாலும் இன்றைய வேலை முடிஞ்சு இப்போ இது வேலைஞ்சு ஒரு 2 நாள் இருக்கும் உள்ள வேலை நடந்து. அண்ட் வந்து அதை தாண்டி வந்து அடிக்கலும் வச்சாச்சு, வீட்டுக்கான அடிக்கல். இதுக்கப்புறமா வந்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கு தெரியும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அண்ட் சரியான அந்த கடிதம் எல்லாம் இருக்குல்லோ அதெல்லாம் வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம் வந்து நாளைக்கு எதுவும் பிரச்சனை வரலாம். அந்த அருமை எடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செய்யலாம் சண்டை அடிப்பாங்க, எப்படி அப்ரூவல் எடுத்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. அப்போ அதை பத்திரமா வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் வந்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும், ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அது முடிகிறதுக்கு இடையிலே வந்து நாங்கள் இந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம். ஸோ அடுத்த காணொலியில் வந்து நீங்கள் இந்த கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாவது தேவைகள் இருக்கும் உங்களோட படிப்புக்கு வந்து அப்படி ஏதாச்சும்? இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. படிப்பு டியூஷனுக்கு போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வேறு தேவைகள் இருக்கும்? இல்லை, பிரச்சனை இல்லை. சரி, அப்போ உண்மையிலே வந்து எங்களுக்கும் வந்து எனக்கும் சந்தோஷம். இவங்களுக்கான அடிக்கல் நாட்டி வச்சது வெகு சீக்கிரமாக வந்து இந்த வீடுகளை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு அண்ட் வந்து சந்தோஷமான ஒரு காணொலி, வீடு திறந்து வைக்கிற மாதிரி அந்த ஒரு காணொலியை நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்வோம். சொன்ன மாதிரி வந்து வீடெல்லாம் திறந்து வைக்கக்குள்ளே வந்து உங்களோட முதலாவது காணொலியை வந்து நான் வந்து அதை டிலீட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். வந்து டிலீட் பண்ணி விடுறேன் வந்து. அண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் உதவி கிடைச்சிது தானே, அதுக்கப்புறமா அந்த காணொலி இருக்க தேவையில்லைன்றது ஒரு நோக்கத்துக்காக நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோ இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தேன். நீங்களே என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கான அப்படி உதவி வந்து சேர்க்கணுன்றதுக்காக வந்து சேவ் பண்ணி அண்ட் வந்து வீடியோ பார்த்து இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் முன் வந்த எல்லாருக்கும் வந்து நன்றி. அண்ட் இந்த கடைக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சவங்க யார் அப்படின்றத வந்து நான் வந்து அடுத்த காணொலியில் வந்து சொல்லுவேன். ஸோ இன்றைய காணொலி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. அண்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சேவ் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்படியா நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்கிறோம்ன்றதையும் வந்து அவங்க பார்த்துக்கொள்ளணும். அண்ட் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அப்படி பாய் ஆடிடுவோம் எல்லோரும். பாய்.